அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.4 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 6 கணம் A சமம் 1, 2, 3, 4 மற்றும் B சமம் n. அதாவது கணம் B உள்ள உறுப்புகள் இயலெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மேலும் சார்பு f from A to B, ஏயிலிருந்து Bக்கான சார்பு அப்படின்னு அர்த்தம். சார்பானது f of x equal to x cube என வரையறுக்கப்படுகிறது எனில் இதிலேயே 2 வினாக்கள் இருக்குது. முதல் வினா f இன் வீச்சகத்தை காண்க. இரண்டாவது f எவ்வகை சார்பு என காண்க. கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கணும். கணம் A கொடுத்துருக்காங்க. கணம் A உள்ள உறுப்புகள் 1, 2, 3, 4 மற்றும் கணம் B உள்ள உறுப்புகளை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இயலெண்கள் கேபிட்டல் லெட்டர் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1, 2, 3, 4 முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். மேலும் இந்த சார்பு எப்படி வரையறை செஞ்சுருக்காங்க? f of x equal to x cube அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க. f of xயில் எக்ஸுக்கு பதிலாக கணம் A உள்ள உறுப்புகளான 1, 2, 3, 4 அப்படின்னு பிரதியிடும்போது அதனுடைய நிழல் உருக்கள் கிடைக்கும். இப்போ இந்த உறுப்புகளுடைய நிழல் உருக்கள் தான் சார்பு எஃப்பின் வீச்சகம். இப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் சமம் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் 1 சமம் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்துக்கலாம். 1 கியூப் அதாவது 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1இன் நிழலுரு 1. அடுத்தது எக்ஸ் சமம் 2 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 கியூப், 2 கியூப் அதனுடைய மதிப்பு 8. இப்போ 2இன் நிழலுரு 8. அடுத்து எக்ஸ் சமம் 3 அப்படின்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் 3 சமம் 3 கியூப், 3 கியூப் சமம் 27. இப்போ 3இன் நிழலுரு 27. அடுத்து எக்ஸ் சமம் 4 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 கியூப், 4 கியூப் அதனுடைய மதிப்பு 64. 1, 2, 3, 4 ஆகியவற்றின் நிழலுருக்கள் முறையே 1, 8, 27, 64 ஆகும். சார்பில் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நிழல் உருக்கள் இருக்கும். துணை மதிப்பகத்தில் உள்ள நிழல் உருக்கள் தான் அந்த சார்பின் வீச்சகம். ஆகவே எஃப்பின் வீச்சகம் சமம் கணக்குறி ஓப்பன் பண்ணிக்கணும். 1, 8, 27, 64. இந்த சார்பினை அம்புக்குறி படம் மூலம் வரைஞ்சி காட்டலாம். கணம் ஏவில் உள்ள உறுப்புகள் 1, 2, 3, 4. கணம் பியில் உள்ள உறுப்புகள் இயலெண்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1லிருந்து முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். நாம் இந்த வீச்சகமாக வருது இல்லையா, நிழல் உருக்களை மட்டும் எடுத்துக்கலாம். 1, அதுக்கப்புறம் எண்கள் இருக்குது, நம்ம 8 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 9, 10 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 27, அடுத்தது 64, அடுத்தது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ 1இன் நிழலுரு 1, இதுதான் சார்பு எஃப். 2இன் நிழலுரு 8, 3இன் நிழலுரு 27, 4இன் நிழலுரு 64. இப்போ எதுக்காக அம்புக்குறி படம் நம்ம வரைஞ்சோம்னா இந்த சார்பு எவ்வகை சார்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. ஆகவே இந்த சார்பினை ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். மேலும் துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருந்தால் மேல் சார்புன்னு சொல்லியிருப்போம். குறைந்தபட்சம் துணை மதிப்பகத்தில் இருக்கிற ஒரு உறுப்புக்கு 300 இல்லை அப்படின்னாவே இது உட்சார்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள் 2, 3, 4, 5, 7 எதுக்குமே 300கள் கிடையாது. இப்போ குறைந்தபட்சம் ஒரு உறுப்புக்கு கிடையாது இல்லையா. இப்போ குறைந்தபட்சம் ஒரு உறுப்புக்கு 300 இல்லை அப்படிங்கிற கண்டிஷனை நிறைவு செய்து ஆகவே இது உட்சார்பு அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் உட்சார்பு ஆகும். இதற்கான ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துகிறது. எனவே எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். பியில் 2, 3, 4, 5, 6, 9 ஆகியவற்றிற்கு 300 ஏயில் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு உறுப்புக்கு 300 இல்லை அப்படின்னாவே அது உட்சார்பு அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த சார்பானது உட்சார்பாகும். ஃபைனலாக பாருங்கள். ஆகவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் உட்சார்பு ஆகும். அவ்வளோதான் ஆன்சர்.
பயிற்சி 1.4ல் 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ரெக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.